அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டெரோட்டா சர்ஜரி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். இந்த சேனலோட நோக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான கிளாரிட்டி கொடுக்குறது. நான் இப்போ பிக்கப் பைல் ரீடிங் தான் பண்ண போகிறேன். இது வந்து பைல் 1, இது பைல் 2. நான் ஒரு கார்டு தான் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஸ்பிரிட்ஸ் வாண்ட் மீ டு டேக் 2 கார்டு. ஸோ 2 கார்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பைல் 1க்கான கார்டு, இது பைல் 2க்கான கார்டு. பைல் 1க்கு ஸ்ரீ சேஷ நாகா அண்ட் பூமி, அதாவது கிங் ஆஃப் சர்பன்ஸ். நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை மாட்டிருக்கீங்க, இல்லை கெட்டவங்க உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ண நினச்சிட்ருக்காங்கன்னா அது வந்து நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. பேஷன்ஸ் அண்ட் ஃபார்ட்டிடியூட், எபிலிட்டி டு சர்வ் வித் ஹியூமிலிட்டி, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த், எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ். உங்களுக்கு ஏதாவது தடையோ இல்லை சின்ன பிரச்சனையோ இல்லை ஒரு சின்ன தடங்களோ இருந்தால் அதுக்கான உங்களுக்கு விடை கிடைக்கும். உங்களுக்கு லேண்ட் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஃபெர்டிலிட்டி ஆஃப் த லேண்ட், எக்ஸ்பென்ஷன் அண்ட் க்ரோத், ப்ரொஃப்யூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். அதாவது ஒரு நிலம் இல்லைனா ஒரு பொறுமை, நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கீங்க, அதில் உங்களுக்கு யாராவது உங்கள் பொறுமையை சோதிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட ஆன்சஸ்டர்ஸோட கைடன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி தான். அந்த பொறுமை தான் உங்களுக்கு இந்த 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 நாகங்கள், இந்த ஸ்னேக்ஸ் கிட்டேருந்து உங்களை காப்பாற்றும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லேண்ட் ரிலேட்டட் ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு ஃபேவரான சுச்சுவேஷன் தான் வரும், ஃபேவரான ரிசல்ட் தான் வரும். செகண்ட் பைல், துர்கா தேவி, காடஸ் ஆஃப் மெட்டீரியல் எனர்ஜி, personal empowerment, destruction of ignorance, development of spiritual forces, suppression of negative psychic influences. அதாவது துர்கா தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது மேஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் இல்லைனா கெட்டவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை ஒரு கெட்ட நேரம் எதாக இருந்தாலும் துர்கா தேவி அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு கெட்டவங்களை எதிர்த்தோ இல்லை உங்கள் கெட்ட நேரத்தை எதிர்த்தோ போராடுற பவரையும் கொடுப்பாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் ஏதாவது அறியாமையில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அறியாமையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் துர்கா தேவி. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் கொஞ்சம் தெரியாமல் ஏதாவது விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் மாறிடும், உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். கூர்மா அவதாரா, த டாட்டாய்ஸ் அவதார். டிப்ளமசி, எபிலிட்டி டு ப்ரொவைட் சப்போர்ட், ஸ்டெடினஸ் அண்ட் டிபெண்டபிலிட்டி, ஸ்கில்ஸ் டு மேனேஜ் கான்ட்ரடிக்டரி ஃபோர்ஸஸ். அதுதான். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ரொம்ப அறியாமையினால நிறையா இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு தான் நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் புரியாமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய இடத்துல போய் நிறைய சிக்கல்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க. அந்த அறியாமை மறையும், அதுக்கு துர்கா தேவி. அடுத்தது டிப்ளமசி என்ன இந்த கூர்ம அவதாரம் சொல்ல வருதுன்னா, அதாவது சில விஷயங்களை நீங்கள் நேராக போகணும், சில விஷயங்களில் பெண்ட் ஆகி போகணும். அதாவது டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணும்னா கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் த டாக்டிக்ஸ். அதுதான் இந்த பைல் 2வோட கார்டு. உங்களோட அறியாமை விலகும். அதே மாதிரி தெனாலிராமன் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, அவர் எவ்வளோ மைண்டை யூஸ் பண்ணி, அதாவது அந்த ஸ்பாட்டில் வந்து யோசிச்சு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆவார். அதே தான் சேம் டெக்னிக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கெட்டவங்க கிட்டேருந்து. அதாவது நீங்கள் வந்து நேராக போராடுறேன்னு போய் மாட்டிக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கான வார்னிங். நான் வந்து இதை ஃபர்தராக கிளாரிஃபை பண்ண போகிறேன். நான் வந்து ஆரக்கிள் கார்ட்ஸ் முன்னாடியே ஷஃபில் பண்ணிட போகிறேன். டெராட் கார்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஆன் ரெக்கார்டில் ஷஃபில் பண்ணுறேன். பார்ப்போம் உங்களுக்கு கடவுள் என்ன கைடன்ஸ் கொடுக்குறமே. இது மேபி லவ் ரீடிங்காக மாறலாம், இது பர்சனல் கைடன்ஸாகவும் மாறலாம். ஐ எம் ஃப்ரீ. ஸோ என்ன கடவுள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறான்னு பார்க்கலாம். பைல் 1க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். பைல் 1 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாகத்தை தான் இந்த கார்ட்ஸும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா உங்களோட கெட்ட சைக்கிள், அதாவது கெட்ட நேரம் இல்லைனா இந்த கெட்டவங்க பண்ணிகிட்ருக்க சைக்கிள் முடிய போகுது. ஏன்னா இந்த வேர்ல்ட் கார்டு பிரம்மா உங்கள் விதியை மாற்றி எழுதுறாரு. அது எப்படி நடக்க போகுதுன்னா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வரும். இந்த டவர் கண்டிப்பாக பெயின்ஃபுல்லான எண்டிங் தான். இதை நான் வந்து சப்ரஸ் பண்ணவோ உங்களுக்கு சுகர் கோட்டடான விஷயங்கள் சொல்லவோ நான் தயாராக இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெயின்ஃபுல் எண்டிங்கை தான் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏதாவது ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஒரு வேலை போகுது, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உங்களால் தடுக்க முடியாத அளவுக்கு உடஞ்சி செத்துருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. அது கடவுளோட பிளான். ஏன் அப்படின்னா இந்த கெட்டதை உங்கள் வாழ்க்கையிலேருந்து விளக்கிறதுக்கு கடவுளுக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா நீங்கள் மேபி நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பி ஏமாந்துருக்கலாம், இல்லைனா உங்களால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், இந்த மாதிரி லேண்ட் டீலில் இருந்தால் சிக்கிட்டுருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அடுத்தது நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் கடவுளை நம்புங்க. உங்களுக்கு இந்த லேண்ட் டீலிங் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். அப்புறம் நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு கெட்ட அரகண்ட் மேல் எனர்ஜி, அதாவது அவங்களுக்கு வந்து ப்ரைடும் ஜாஸ்தி, ஈகோவும் ஜாஸ்தி, நான் தாங்கிற அகங்காரம் ஜாஸ்தி. மேபி பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைனா உங்களோட மேல் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு கொலீகாக இருக்கலாம். பட் கொஞ்சம் உங்களை மேலே இருக்க பொசிஷனில் இருக்கவங்க, அதாவது உங்கள் மேலே கொஞ்சம் கண்ட்ரோல் அவங்களுக்கு இருக்கும். வாட் எவர், மேபி பிரதராக கூட இருக்கலாம், ஒரு ஃபாதர் ஃபிகராக கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்குது. அவங்க வந்து
ஒரு அரகண்ட்டாக ஈகோயிஸ்டிக்காக இந்த பெண் எனர்ஜி இந்த ஸ்வீட் ஹார்ட்டை தடுக்கணும் அப்படிங்கிறத இவங்க நேசிக்கிறாங்களா இருக்கலாம், நீங்கள் பார்க்குற பெண்ணாக இருந்தால் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அல்லது இந்த பெண்ணை வந்து இந்த காதல் விஷயத்தில் முன்னேறி போகக்கூடாது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்துடக்கூடாது, அவங்க எதையும் நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக நிறைய ஃப்ராட் வேலை இந்த மர்ச்சன்ட் எனர்ஜி பண்ணாங்க. பட் அது கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா அது இனிமேல் நடக்காது. ஏன்னா அவங்க ஈகோ ப்ரைட் எல்லாம் கடவுள் சுக்குலாம் உடைக்க போகிறாங்க. அந்த உடைக்கிறதுக்கான ஃபஸ்ட் படி தான் இந்த டவர். இது வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கலாம். இந்த டவர் நடக்குதே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த டவர் எங்கே போய் முடியும்னா இந்த கெட்டவங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலகிறதுல தான் போய் முடியும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏதாவது கெட்ட விஷயம் நடக்குது, இல்லைனா உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வருது, ஒரு தடை வருதுன்னா அது தயவு செஞ்சு சந்தோஷமாக வெல்கம் பண்ணுங்கள். அது உங்களுக்கான நல்ல விஷயம்தான். அடுத்தது நான் என்ன பார்க்குறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண், ஒரு ஃப்ராட் பெண் இருக்காங்க. அதாவது இந்த யங்கர் உமன் டீலிங் ஒரு ரிலேஷன்ஷிப் வித் யங்கர் உமன், உங்களை விட கொஞ்சம் சின்ன வயசு, உங்கள் சிஸ்டராக இருக்கலாம், உங்கள் டாட்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கலாம். பட் உங்களை விட ஒரு சின்ன யங்கர் உமன், அவங்க வந்து உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், உங்களை வந்து பிரச்சனையில் மாட்டி விடணும், அதாவது உங்கள் பதவியை பறிக்கணும்னு கூட அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது. உங்கள் பதவியை பறிக்கணும், உங்களுக்கு இருக்கிற இமேஜுக்கு எடுக்கணும், நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆண்டி மாதிரி ஆயிடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விஷ் இருக்குது. ஆனால் அந்த விஷ் வந்து ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா புரோக்கன் விஷ் போன், அவங்களோட விஷ் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட் அண்ட் கைடட். நீங்கள் வந்து எங்கே போனீங்கனாலும் எந்த திசையில் போனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், என்லைட்டன்மெண்ட், அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், டார்ச், அதாவது வழிகாட்டுதல். நீங்கள் வந்து ஒரு ஃபேர் மேனாக இருக்க தான் விரும்புகிறீங்க. அதாவது நீங்கள் உமனாக கூட இருக்கலாம். அதாவது பிஸ்னஸ் விஷயத்தில் யூ வாண்ட் டு பி திஸ் ஃபேர் மேன். நீங்கள் இந்த த்ரோன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு பொசிஷனும் அத்தாரிட்டியும் அந்த த்ரோனை நீங்கள் நிச்சயமாக அலங்கரிப்பீங்க. நீங்கள் இந்த பெண்ணை டீல் பண்ணணும். இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடி, ஒரு வந்து பொய் பேசி, அல்லது ஒரு வந்து என்ன சொல்லுது, ரொம்ப கெட்ட பெண்மணி. அதை எப்படி நான் தமிழில் டிஃபைன் பண்ணது எனக்கு தெரியல. வேர்ஸ்ட் உமன். நீங்கள் வந்து ஒரு வேர்ஸ்ட் உமன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த பெண்ணை நீங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கெட்ட நோக்கம் இல்லை ஒரு பெண். உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே கூட இருக்கலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் பதவியை காலி பண்ணுறது, இல்லைன்னா உங்கள் பொசிஷனை காலி பண்ணி உங்களை வந்து ஓட்டாண்டியாக ஆக்குறதுங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது. மேபி இந்த பெண், இந்த கெட்ட பெண், இந்த கொடூரமான பெண் வந்து உங்கள் வேலை பிளேஸ்லேயும் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு மேலே இல்லை உங்கள் கீழே ஒரு பவரில் இருக்க ஒரு கொஞ்சம் உங்கள் மேலே கண்ட்ரோல் இருக்க ஒரு பெண். இதுதான் உங்களுக்கான க்ளூ. அவங்க வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஏதோ திருட முயற்சி பண்ணுறாங்க. அதாவது இந்த பெண் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனா ஃபால்ஸ் ஃபேக் எனர்ஜி, அதாவது திருடி அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அந்த பெண் வந்து எதையோ உங்கள் வீட்டிலேருந்தோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேருந்தோ திருடிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது இங்கே ரிவர்ஸில் வருது. அவங்களால திருடிட்டு போக முடியாது. உங்களுக்கான இந்த அதிர்ஷ்டம், இந்த அதிர்ஷ்ட தேவதை, அது உங்கள் காதல் தேவதை. ஏன்னா இங்கே ஸ்வீட் ஹார்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த அதிர்ஷ்ட தேவதை. உங்களுக்கான இந்த ஃபார்ச்சூனை யாராவது தடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா அந்த ஃபார்ச்சூனை அவங்களால நிச்சயமாக தடுக்க முடியாது. ஏன்னா யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். இது நீங்கள் ஆண் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேசிக்கிற பெண் தான் உங்களோட அதிர்ஷ்டம். அவங்க பவரில் பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை சுற்றி கெட்டவங்க நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் காதல் வாழ்க்கையும் பிஸ்னஸ் வாழ்க்கையும் கலந்து தான் இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து ரெண்டையும் தான் கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் எவ்வளோ பெரிய கெட்டவங்க பண்ணாலும் அதுலேருந்து கடவுள் உங்களை காப்பாற்றிடுவார். கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். ஒரு சின்ன சறுக்குலோ ஒரு தடையோ வந்ததுன்னா அதுக்காக உடஞ்சி உட்கார வேண்டாம். அந்த தடை உங்களுக்கான அதீத நன்மை தரக்கூடிய தடை தான். ஏன்னா 2023 மேபி கடவுள் உங்களுக்கு இருக்க கெட்ட காலத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாரோ என்னமோ. அதனால் ஸ்பிரிட்ஸ் கெட்டது நடந்தாலும் சரண்டர். எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். கிருஷ்ணர் அழகாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. அதை நம்புங்க. அது உங்களுக்கு இப்போது ஆப்டாக பொருந்தும். இது நீங்கள் பெண் பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் யூ ஆர் கோயிங் டு பி திஸ் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், அதாவது ராணி மாதிரி இருக்க போகிறீங்க. நீங்கள் எதுக்குமே இப்போ பயப்பட வேண்டாம். எதையும் யோசித்து உங்களோட ப்ரொஃபஷன்லேருந்து பின்வாங்க வேண்டாம். எதிரிகள் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் காதல் வாழ்க்கை கெடுக்க பண்ணுற பிரயத்தனமாக இருந்தாலும் சரி, எதிரிகள் வீழ்வது உறுதி. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழப்பம்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன வாட்டி நீங்கள் ஒரு வக்கேஷன் போக போகிறீங்க. உங்கள் பிடிச்சவங்களோட, உங்களை நேசிக்கிறவங்களோட. யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் தட் வக்கேஷன். அந்த வக்கேஷனை பற்றி நியூஸ் தான் உங்களுக்கு வரும். உங்கள் நேசிக்கிறவங்க உங்களை எங்கேயாவது வெளியில் போகலாம், நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே கெட்டு போயிடல, எதையுமே நீங்கள் இழந்துட போகிறதில்ல. அதனால் ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் வந்துச்சுன்னா அதை முழு மனசோடு ஏற்றுக்கோங்க. அந்த தடங்கள் உங்களுக்கான நல்ல தடங்கள் தான். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமுமே வேண்டாம். கார்ட்ஸ் வந்து வக்கேஷன் மேலே போய் விழுறது.
சீரியஸ்லி சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங் திஸ் இஸ். நீங்கள் யார் பார்த்துட்ருக்கீங்களோ ஐ டோன்ட் நோ கைஸ், யூ ஆர் லக்கி சார்ம்ஸ். நீங்களும் உங்கள் நேசிக்கிறவங்களும் யூ ஆர் டிவைன் கவுண்டர் பார்ட்ஸ். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் தான் வெக்கேஷன் போக போகிறீங்க. யூ ஆர் கோயிங் அவுட், யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் யர் லைஃப். இப்போ ஏதாவது ஒரு டவர் நடந்ததுன்னா தயவு செஞ்சு சிரித்து சந்தோஷமாக பட்டாசு அடித்து கொண்டாடுங்க. ஏன்னா அது ஃப்யூச்சரில் உங்களுக்கான பயங்கரமான ஒரு லைஃப்பை கொண்டு வர போகுது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ரிக்ரெட் எனி திங். கெட்டவங்க ஏதாவது உங்களுக்கு கெட்டது பண்ணுறாங்களா, ஜஸ்ட் என்ஜாய் இட். என்ஜாய் இட். யூ ஆர் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் அண்ட் யூ ஆர் கம்ப்ளீட்லி செக்யூர். ஏன்னா இங்கே ஃபாதர் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் மதர் ஆஃப் பென்டிகல்ஸ் பக்கா. அதாவது இந்த ஃபார்ச்சூன் கார்டையும், அதாவது என்ன சொல்கிறது, லக்ஷ்மியும் பெருமாளும் அப்படி சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு காசுக்கு பஞ்சமே கிடையாது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஃப்யூச்சரில். நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சிங்க. இந்த காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பணத்துக்கான பஞ்சமே இருக்காது. நீங்கள் 2 பேருமே ப்ரொஃபஷனலாக பயங்கரமாக ஷைன் ஆவீங்க. அண்ட் திஸ் உமன் எனர்ஜி இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டாண்டிங் டால், ப்ளஸ் சச் அ பியூட்டிஃபுல் உமனுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு காலிலே விழுந்துடுங்க சாஷ்டாங்கமாக. அவங்க தான் உங்கள் வாழ்க்கையோட லக்கு. நீங்கள் பெண் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேசிக்கிற மானம் சும்மா ராஜா மாதிரி வருவாங்கங்க. ஜஸ்ட் என்ஜாய் திஸ் டைம் பீயிங் அலோன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ராக். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் பென்டிகல்ஸ். இதை கிளாரிஃபை பண்ணுறது 9 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் 2 பேருமே உங்கள் 2 பேர்த்த பற்றி ரொம்ப அதீதமாக நம்புவீங்க. அதாவது கான்ஃபிடன்ஸ் வந்து உங்கள் 2 பேர்த்துக்குமே பிச்சு வாங்கும். ஸோ ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த சின்ன தடைக்காக வருந்த வேண்டாம். ஒரு இன்டெசிஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. பட் அதுக்காக எதுக்குமே நீங்கள் கலங்கி போயிட வேண்டாம். உங்களுக்கான கைடன்ஸ், உங்களுக்கான தெளிவு, உங்களுக்கான வழிகாட்டுதல் இயற்கை, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்குது. கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதை லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யுவர் கைஸ் ஆர் கோயிங் டு ராக். நீங்கள் வந்து இப்போ குக்கூனாக இருக்கீங்க. நீங்கள் பட்டர்ஃப்ளை ஆகிறதுக்கு தான் இத்தனை சோதனைகளும். ஸோ நீங்கள் அந்த வழியை பொறுத்தா தான் பட்டர்ஃப்ளை ஆக முடியும். Seriously guys, who are you watching this pile 1? Guys, you are really rocking. இங்கே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ். இது வந்து இதை கிளாரிஃபை பண்ணுது. எதுனா சேஷன் ஆகா இப்போ கெட்டவங்க உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணி இந்த காதல் வாழ்க்கையை தடுத்துட்ருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ஜாய் தட். ஏன்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் பிளேயிங் அவுட். அதாவது நம்ம தப்பு பண்ணலாம், கடவுளோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ கெட்டவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கோ ஓடி போகிறதுக்கோ ஒரு சான்ஸ் கூட இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட கவலையே பட்டுக்க வேண்டாம். நீங்கள் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸை கொண்டு போய் உங்கள் நேசிக்கிறவங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. இந்த நியூ பிகினிங் இன் யுவர் லவ் லைஃப் இஸ் டெஸ்டின்ட். அது மார்க் மை வேர்ட்ஸ், இட்ஸ் டெஸ்டின்ட். உங்கள் காதலை யாராலையும் எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட முடியாது. நீங்கள் தைரியமாக சொல்லலாம், மார்த்தட்டி கூட சொல்லலாம். யூ கைஸ் ஆர் கிங் அண்ட் குயின். நீங்கள் தான் இந்த உலகத்தை ராக் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி கரியர் லைஃப்பை எடுத்துகிட்டு போக போகிறீங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பில்ட் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிவிட்டு அதை நோக்கி போங்க. சச் அ கன்ஃபர்மேஷன் கார்ட். ஸ்டார், நீங்கள் தான் ஸ்டார். நீங்கள் 2 பேரும் தான் ஸ்டார். ஸ்டெப்பிங் இன் டு பவர். இந்த ஃபெமினன் எனர்ஜி ரியலி ப்ராமிசிங். நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை உங்கள் நேசிக்கிறவங்க ஃபெமினாக இருந்தாலும் சரி, சச் அ பவர்ஃபுல் எனர்ஜி. ஓகே, யாரோ ஒருத்தங்க ஐ கான் டூ தட் அப்படின்னு சொல்லி எதையாவது தள்ளி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதனால தான் இந்த டவர். நீங்கள் எதையாவது ஐ கான் டூ தட், என்னால் அது முடியாது அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லி அதுக்காக வந்து தள்ளி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் இந்த டவர் நடக்குது. உங்களை சில விஷயங்கள் கடவுள் செய்ய வைக்க விரும்புகிறாரு. அப்படி செய்ய வைக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது தான். அதனால் நீங்கள் எதையும் ப்ளேம் பண்ண வேண்டாம். வா 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 ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் அட்மயர் திஸ் pile 1. Who are you guys? சர்ப்ரைஸ், செலிப்ரேஷன், சர்ப்ரைஸ், ஆல் பாசிட்டிவ் எனர்ஜி ஹியர். நான் வந்து ஏன் இந்த நெகட்டிவ் கார்ட்ஸ் எடுக்கிறேன்னா உங்களுக்கு ஏதாவது வார்னிங் இல்லைனா கிளாரிஃபிகேஷன் வேணுமான்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான். பார்ப்போம் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வருதாங்க. நீங்கள் இந்த டவர் ஏன் நடக்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கான விடை வந்து சொல்லிட்டாங்க. அந்த விடை ஏன் அப்படின்னா கடவுள் வந்து உங்களுக்கு வழிகாட்டி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. நீங்கள் ஐ கான் டூ தட் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தினால என்னால் செய்ய முடியாது, இது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒதுக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஒதுக்கி வச்ச பயம், கோழைத்தனம், இல்லைனா இயலாமை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதை தள்ளி வச்சுருந்தீங்க அப்படின்னிங்கன்னா அதுக்காக தான் இந்த டவர். நீங்கள் அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணியே தீரணும். அதுதான் உங்களோட தலை எழுத்துன்னு கூட சொல்லலாம். அதுதான் உங்களோட விதி. நீங்கள் அதை செஞ்சே ஆகணும், கர்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஐ கான் டூ திஸ், இந்த பேட் வைப்ஸ் பார்த்திங்கன்னா ஏரியஸ் எனர்ஜி, மேஷராசி, இவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இன்னும் திரும்பவும் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா டிவைன் மாஸ்குலின்.
டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி தான் இது. வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட ரீடிங் தான் சொல்கிறாங்க. இந்த ஆணோட வாழ்க்கையில் தான் இந்த பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அதாவது இந்த கெட்டவங்க வந்து கெடுக்க நினைக்கிறது இந்த ஆணோட வாழ்க்கை தான். இந்த பெண் எனர்ஜி இஸ் ராக்கிங் கிரீடி மதர். இதுதான் இந்த ஆண் வாழ்க்கையில் இருக்க பெரிய பிரச்சனை. அதனால தான் இந்த பேட் வைப்ஸ் வந்து உங்களுக்கு வருது. கொஞ்சம் பேராசை பிடிச்ச அம்மாவாக இருக்கலாம், உங்களை எங்கேயாவது வேறு பக்கம் தள்ளிவிட பார்க்கலாம், இந்த காதில் உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிரீடி மதர். கிரீடி மதர்னா பேராசை உங்களுக்கு ஜாஸ்தி, உங்களை வச்சு ஏதாவது லாபம் பார்க்க நினைக்கிற ஒரு பெண்மணியாக இருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் கடவுள் உங்களுக்கு சொல்கிறது. மேபி அவங்கள எதிர்த்து நிற்காமல் விட்டுட்டுருக்கலாம் நீங்கள். அதுதான் மேபி ஐ கான் டூ தட் நீங்கள் சொல்கிற இதாக இருக்கலாம். பட் யூ ஹேவ் டு டூ தட். வி வில் பி டுகெதர் சூன். இது வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம். சச் அ பியூட்டிஃபுல் மெசேஜஸ். ஐ வில் ரீச் அவுட். நீங்கள் வந்து நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷனில் இருந்தீங்க, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களுக்கு கால் பண்ண போகிறாங்க. டோன்ட் ஸ்டே வித் அ காமிக். இது வந்து ஆணுக்காக இருக்கலாம், இல்லை பெண்ணுக்காக இருக்கலாம். மோஸ்ட்லி நான் ஆண் எனர்ஜி தான் பார்க்குறேன். ஏன்னா ஆண் எனர்ஜிக்கு தான் கிரீடி மதர் வந்தது. ஸோ அந்த மாதிரி கிரீடி மதராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு காமிக் உமன், நீங்கள் டீல் பண்ண வேண்டிய உமன், அவங்க வந்து உங்களோட பொசிஷனை பிரேக் பண்ண விரும்புகிற அந்த உமன் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் வாக் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன். You need to see this. God loves you. உங்களுக்கு வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் வேணுமா? நீங்கள் வந்து எதாவது தள்ளி போட்டிருந்தீங்க, இது சரியா தப்பா, நான் பண்ணுறது தப்பா அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து மரியாதை கொடுக்குறது தப்பு கிடையாது. அதுக்காக அடிமையாகணும்னு அவசியம் இல்லை. அதுதான் கடவுள் இங்கே சொல்ல விரும்புகிறாங்க. ஜஸ்ட் ராக்கெட். நீங்கள் மோதி தான் வெளியில் வரணும் அப்படின்னா மோதி தான் வெளியில் வரணும். அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சரிங்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கான சரி. யாரும் உங்கள் மேலே ரோலர் ஓட்டவோ இல்லை உங்கள் டிரைவிங் சீட் எடுக்கவோ விட வேண்டாம். நீங்கள் இந்த கொக்கூனாக தான் இருக்கீங்க. இதெல்லாம் ஐ கான் டூ தட்லாம் இந்த காலத்தில் சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபிட், இட்ஸ் நாட் ரைட். ஏன்னா எல்லாருமே நல்ல மெச்சூரிட்டி இருக்குது, எல்லாருமே க்ரோ ஆகிறோம், எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். வி நோ வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். யாராவது சொல்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை இந்த அருமையான பெண்மணியை தள்ளி வச்சிங்கன்னா அதனால தான் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் வச்சு செய்கிறாரு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்கள் வந்து கெடுதல் நடக்குதுன்னு மனசு உடைய வேண்டாம். அந்த கெடுதல் வந்து உங்கள் நன்மைக்கு தான். ஏன்னா நீங்கள் உடைக்க வேண்டிய சில தடைகளை உடைக்கலை. இங்கே ஒரு பெண்மணி உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் ஜாபையே வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது அவங்களை எதிர்த்து போராடணும். அதையும் நீங்கள் பண்ணலை. அடுத்தது வந்து ஒரு கிரீடி மதர் சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு காதலை தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து சரி கிடையாது. ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய வேலையும் கிடையாது. இது ஒரு பெண் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்களும் அதை செய்யக்கூடாது. அதாவது ஒருத்தங்க வந்து நியாயமாக ரீசன் சொன்னால் தட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து புரிய வைக்கலாம். அதுக்காக பேராசை பிடிச்சி இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அது கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோ ஃபார் இட். அதுதான் உங்களோட கைடன்ஸ். ஜஸ்ட் கோ ஃபார் இட். என்ஜாய் யுவர் லைஃப். யூ ஆர் கோயிங் டு பி திஸ் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ராஜாவும் ராணியும் யார் திருத்த முடியும்? என்ஜாய் யுவர் லைஃப். காட் பிளஸ் யூ. ஜெய்சரம். உங்களோட பைல் 2க்கான ரீடிங்க்கு வர வைக்கிறேன். நம்ம பைல் 2ல் பார்த்தோம், நீங்கள் ஏதாவது ஸ்டக்காக இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெட்ட எனர்ஜியில் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினச்சா காடஸ் துர்கா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் கடந்து வரதுக்கு வந்து கூர்ம அவதாரம் பெருமாள் உதவுவார். ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டிப்ளமசி, அதாவது நிலைமைக்கு தகுந்த மாதிரி உங்களை ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர சொல்கிறார். ஏன் அப்படின்னு இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை நம்ம பைல் 1ல் கூட பார்த்தோம், உங்களை யாரோ கெடுக்கிறதுக்கு மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இந்த கெட்டவங்க, அதாவது கெட்ட எனர்ஜி தடுக்கிறதுக்கு வந்து இந்த துர்காதேவி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது அகெயின் அந்த எனர்ஜி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டெத் அண்ட் ப்ரிசன் கார்டு இருக்குது. டெத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு, உங்களை முடிச்சு, அதாவது உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனை இது லிட்ரல் ப்ரிசனாக கூட இருக்கலாம். உங்களை யாராவது ஒரு கேஸ் விஷயத்தில் மாட்டி விட்டு உங்களை வந்து இந்த காதல் வாழ்க்கைக்குள்ளே போக விடாமல் பண்ணணும், நீங்கள் முன்னேறவே கூடாது அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது ஜஸ்ட் பிளானிங் தான். அதுக்கு ஆனால் உங்களுக்கு அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏன் துர்காதேவி வந்து கெட்டவங்களை அழிக்கக்கூடியவங்க. அதாவது துர்காதேவி வந்து எந்த லெவலுக்கும் போய் கெட்டவங்களை அழிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான காடஸ். மேபி நீங்கள் துர்காவை வழிபடுங்களேன். உங்கள் இந்த கெட்ட சூழ்நிலையிலேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளியே வரதுக்கான ஒரு வழியை அவங்க காட்டுவாங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிசன் இருக்குது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முடிவோ இந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவும் அவங்க ட்ரை பண்ணாங்க. ஏதாவது ஒரு கெட்டதை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெயினை கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட முடிவும் இருக்குது. அடுத்து இந்த ப்ரிசனை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். லிட்ரல் ப்ரிசன் உங்கள் மேலே ஏதாவது ஃபால்ஸ் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா கூட நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, கடவுள் வந்து உங்களை பிளைண்டாக நம்ப சொல்கிறாங்க. யார் அப்படின்னா, இந்த ஸ்வீட் ஹார்ட்டை. இந்த ஸ்வீட் ஹார்ட் உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃபாலோ த ஸ்வீட் ஹார்ட். நீங்கள் வந்து இந்த ஸ்வீட் ஹார்ட் சொல்கிறத நினச்சி நம்பி போனீங்க அப்படின்னா இந்த மேரேஜ் வந்து அன்ஸ்டாப்பபிள்.
இந்த ஸ்வீட் ஹார்ட்டோட உங்களோட மேரேஜ், நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஹூஎவர், இந்த ஸ்வீட் ஹார்ட் வந்து உங்களோட லைஃபோட பிளெஸ்ஸிங். இந்த ஸ்வீட் ஹார்ட்டோட கல்யாணத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே லவ்வர்ஸ், புருஷன், பிரகிருதி, இதுதான் டிவைன் லவ், டிவைன் கவுண்டர் பார்ட் ராதா அண்ட் கிருஷ்ணா. ராதா இஸ் த காடஸ் ஆஃப் லவ் அண்ட் கிருஷ்ணா இஸ் த காட் ஆஃப் லவ். ஸோ நீங்கள் உங்களுக்கு கார்டு வந்திருக்கு, நீங்கள் காதல் தேவதை அண்டு நீங்கள் நேசிக்கிறவங்க காதல் தேவன். ஸோ உங்கள் காதலை யாராலையும் பிரிச்சிட முடியாது. அடுத்தது ஹீரோஃபன் பார்த்திங்கன்னா எத்தனை தடை வந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு சொசைட்டியில் வர ஒரு மரியாதை, அதுக்கப்புறம் சோஷியலி ரெக்கக்னைஸ்டு மேரேஜ், ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்களை எல்லாருமே ஏற்றுக்கிறது, உங்களை பாராட்டுறது, நீங்கள் பட்ட கஷ்டத்தை அப்ரிஷியேட் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காதல் மேலே ஒரு கிரேட் பேஷன் இருக்குது. யூ ஜஸ்ட் லவ் திஸ் கவுண்டர் பார்ட், அதாவது உங்களோட காதல்னே உங்களோட அதர் ஹாஃபை நீங்கள் ரொம்ப சூப்பராக லவ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பேஷனே போதும், அந்த நம்பிக்கை போதும், உங்களோட காதல் கல்யாணத்தில் முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீயூனியன். நீங்கள் நேசிக்கிறவங்க உங்கள் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, மேபி கொஞ்சம் மனக்கசப்பாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி ஸ்டக்காக இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் ஒரு சின்ன மனக்கசப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடியும். நீங்கள் வந்து நேரில் போய் அவங்ககிட்ட பேசினா போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நீங்கள் எப்படி பேசுகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயங்கவே வேண்டாம், நீங்கள் போய் பேசலாம். உங்களுக்கு ஃபேவராக தான் இந்த எண்டிங் முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேசிக்கிறவங்க தான் இந்த கிஃப்ட். மேபி நீங்கள் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க நினச்சிருக்கலாம், இல்லைனா அவங்களே உங்களுக்கு ஒரு கிஃப்ட். அதாவது இந்த வாழ்க்கையே, இந்த காதலே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான் அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். உங்களோட வாழ்க்கையை இந்த கிஃப்ட்டை நோக்கி எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அந்த வாழ்க்கை. அடுத்தது நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போது டைட் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன் அப்படின்னா அஃபேர்ஸ் வித் த ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி பிரச்சனைனால தான் இப்போ நீங்கள் டைட் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க. மேபி உங்கள் ஃபேமிலியில் தான் யாராவது ஒருத்தங்க உங்களை இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு உங்களை வந்து இந்த காதல்லேருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. பட் இது வந்து உங்களோட கர்மா ப்ளே அவுட் ஆகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி ஹீரோஃபன் வந்து அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட மதிப்புக்கோ மரியாதைக்கோ எந்த பங்கமும் எந்த பிரச்சனையும் யாராலையும் உருவாக்கிட முடியாது. அப்படி ஒரு பிரச்சனையை யாராவது உருவாக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும்னு கடவுள் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் துணிஞ்சு போகலாம், நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். இந்த காதல் நோக்கி போகிறதுக்கு உங்களுக்கு க்ரீன் லைட் வந்து உங்களை சுற்றி எல்லா இடத்துலையும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ் லவ், யூ கேன் கெட் மேரிட், திஸ் இஸ் கோயிங் டு பி a வெரி சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப், சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப். உங்களுக்கு அதை பற்றி எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்கள் இப்போ டை டவுன் ஆகிருக்கிறது உங்களோட ஃபேமிலி பிரச்சனைனால தான். பட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஓல்டர் மேனை ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதுக்கான பாதை உங்களுக்கு காமிக்கப்படும். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாத்ஸ் ஓப்பனிங் அப். இது வந்து உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த ஓல்டர் மேன் கிட்டேருந்து பிரச்சனையிலேருந்து வந்து உங்களோட ஓன் வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மணி வில் பி கம்மிங் டு யூ. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சிடும். யூ கேன் ஈஸிலி ஹேண்டில் திஸ் ஓல்டர் மேன். அது யாராக வேணா இருக்கலாம், உங்கள் அப்பா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்களோட ஃபாதர், யாராக வேணா இருக்கலாம். பட் யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் தட் ஓல்டர் மேன். அதனால் அவங்க ஏதாவது ஃபினான்ஷியலாக உங்கள் வாழ்க்கையில் ட்ரபிள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் நீங்கள் ஃபீலிங் டைட் டவுன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். அது டைரெக்டாக இருக்கலாம், இன்டைரக்டாக கூட கிடைக்கலாம். நீங்கள் வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுக்கான வழி கண்டிப்பாக பிறக்கும். அந்த வழியில் எப்படி நடக்கிறதுன்னு கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள், அதுக்கான தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா கெட் பேக் டு த பேசிக்ஸ். நீங்கள் ஒரு பொசிஷன் அத்தாரிட்டிக்கு வந்திருந்தாலும், நீங்கள் இப்போது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் கடவுள் என்ன சொல்கிறாங்களா ஒரு செட்பேக் வரலாம். இந்த ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறதுனால மேபி இந்த ப்ரிசன் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அதாவது முதல்ல இருந்து உங்கள் வாழ்க்கையை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நினச்சி எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள். அப்படி எப்படி ரிசர்ச் பண்ணுவீங்க, அடுத்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு என்ன பண்ணுவீங்க, யாரோட கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிப்பீங்க இல்லையா. அதாவது ஒரு வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து இருக்க சுச்சுவேஷன், அதாவது ஒரு ஹைட்டுக்கு ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்தே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் கோ டவுன். அந்த பேசிக்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பாதை நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஸ்வீட் ஹார்ட்டோட கொலாபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா இந்த ஸ்வீட் ஹார்ட் உங்களோட சேர்ந்து இது பண்ணணும், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எதாவது பண்ணணும், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஜஸ்ட் யோசிச்சு பண்ணுங்கள். அதாவது அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான அடுத்த ஸ்டெப்பானு யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் ஃபஸ்ட் வெளியில் வரணும்.
அதுக்காக நீங்கள் வெளியில் வரதுக்காக உங்கள் பிஸ்னஸ் டீலிங்லாம் எப்படி பண்ணணும்னு பார்த்து பண்ணுங்கள். ஆனால் வந்து நீங்கள் பிஸ்னஸ் டீலிங் ஏதாவது பண்ண போகிறீங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்குன்னா யூ காட் விக்ட்ரி ஹியர், விக்ட்ரி இன் சம் என்டியோர். எல்லாத்துலேயும் ஒரே சமயத்தில் வந்து வெற்றி கிடைக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உங்களை யாராவது பிடிச்சி வச்சுருக்காங்க, இல்லைனா உங்கள் வாழ்க்கையிலேருந்து யாராவது அடம் பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா someone is leaving your life. யாராவது உங்கள் கோந்து மாதிரி ஒட்டிக்கிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போக போகிறாங்க. இது உங்களுக்கு நல்ல நியூஸாக இருக்கலாம். அண்ட் எமோஷனலி செக்யூர் லவ்விங் ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ. அதுதான் இதை நோக்கி தான் இவங்க சச் அ கிளாரிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷன். சேர் வந்து காலியாகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகிற ஒரு எமோஷனல் செக்யூரிட்டியும் ஒரு லவ்விங் ஃபேமிலியும் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன்ஷிப்பாக அமைய போகுது. மேபி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மேபி உங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் யாராவது ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு போக போகிறாங்க. அது மூலம் ஒரு புது உறவு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அந்த உறவு வந்து உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியும் ஒரு அழகான வாழ்க்கையும் ஒரு அன்பான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதுதான் இந்த ஸ்வீட் ஹார்ட், அதுதான் இந்த கல்யாணம், அதுதான் இந்த ரீயூனியன், இந்த கிஃப்ட் எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்த வாட்டி நடக்கும். கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா டோன்ட் லூஸ் ஹோப். அதுதான் கடவுள் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. உங்களுக்கான வழி நிச்சயம் காமிக்கப்படும். ஓ வா, இந்த கார்டு விழும்போது இந்த சேர் எம்டி வந்து வெளியில் புல்லாச்சு. அது ஏன் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு கெட்டவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜியும் அண்டு 7 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியும். இந்த 7 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி நம்ம நிறையா ரீடிங்கில் பார்த்துருப்போம். அது பார்த்திங்கன்னா முதுகில் குத்தி உங்களை வந்து எவ்வளோ மோசமாக ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ மோசமாக ஃபினான்ஷியலாக ஏமாற்ற ட்ரை பண்ண ஒரு ராட்சச ரிலேஷன்ஷிப். இது கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா இங்கே someone is leaving your life. அந்த கெட்ட எனர்ஜி தான் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகுது. இனிமேல் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் எதுக்காகவும் காத்திருக்க வேண்டிய நிலைமை வராது. உங்கள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இஸ் மூவிங் அவே. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சூன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்துட்ருக்கு. கடவுள் வந்து நீங்கள் இந்த ஃபேமிலி சுச்சுவேஷனை டீல் பண்ணி வெளியில் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு விக்ட்ரி, வெல்த், பாத்வே, அப்புறம் வந்து உங்களுக்கான செக்யூர்ட் எமோஷனலி செக்யூர் ஃபேமிலி எல்லாமே காத்துட்ருக்கு. அடுத்தது இந்த பாட்டம் டே கார்டில் 9 ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறது. நீங்கள் இந்த ஃபேமிலி சுச்சுவேஷனை ஹீல் பண்ணிங்கனாவே நீங்கள் உங்களை பற்றி கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. அடுத்து இந்த கான்ஃபிடென்ட்டுக்கான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது இந்த ஸ்வீட் ஹார்ட். அந்த ஸ்வீட் ஹார்ட் தான் மதர் ஆஃப் வான்ஸ். அவங்களுமே ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. சச் அ கார்ட்ஸ். அவங்க என்ன க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கோல்டன் எக் மாதிரி ஒன்று வந்து ப்ரிட்டக்ட் பண்ணி அவங்க ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இந்த வாழ்க்கை நீங்கள் தள்ளி இருந்தாலும் சரி, நீங்கள் பேசாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த காதலையும் உங்களையும் விட்டு அவங்க போகிற ஐடியாவே இல்லை. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்த போதும் பார்த்தீங்கன்னா இந்த எக்கு கடையில் அந்த ஸ்டிக் வாண்ட் பார்த்தீங்கன்னா நியூ எனர்ஜி, க்ரோத், சக்ஸஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதை அவங்க விடவே இல்லை. இந்த குச்சி காஞ்சு போயிருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. அதான் கடவுள் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்குது, அவங்க காதல் தோற்று போகாதுன்னு. அந்த நம்பிக்கை தான் இந்த வாண்டை துளிர் விட வைக்க போகுது. அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கைக்கும் வழிகாட்ட போகுது. ஸோ அந்த வழிகாட்டுதல் என்னென்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ். இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து இந்த பெண்மணி, இந்த பெண் எனர்ஜியோட நம்பிக்கையில் தான் வந்து கிரவுண்டாக போகுது. ஸோ அப்படி யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்கள நிச்சயமாக நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்க தான் உங்கள் அதர் ஹாஃப். அவங்க தான் வந்து காடஸ் ஆஃப் லவ். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் கெட்டவங்கள வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியும். அவங்களோட இல்லூஷன்ஸ், இந்த ஃப்ராட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களால் கண் கூட பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ கீழ்த்தரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியுதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி தெரியுமா அவங்க பண்ணுற சின்ன ஃப்ராட், உங்களை மாட்டிவிட என்ன பிளான் பண்ணுறாங்க, உங்களை எப்படி ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அது எல்லாமே உங்களுக்கு வந்து கண் கூட தெரியும். அதில் இன்னுமே ஒளிவு மறைவே இல்லை. இதுதான் வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட். டிவைன் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டவங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது, அடுத்தது இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருது. உங்களுக்கு ஒரு எமோஷனலாக ஃபுல்ஃபில்லிங்கான சூப்பர் லவ் லைஃப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து எதுக்குமே அசல வேண்டாம். இந்த மாதிரி ப்ரிசன் செட்டப் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா யூ ஆர் டிவைன்லி ப்ரொடெக்டட். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ராப். நீங்கள் வந்து உங்களுக்கு வர சயின்ஸ் அண்ட் இதை வந்து கடவுள் சொல்கிறத மட்டும் கேட்டு நடங்க. நீங்கள் வந்து இன்னசென்ட். பார்த்தீங்கன்னா யூ ஆர் இன்னசென்ட். அது கடவுளே சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ண நினச்சாங்க அப்படின்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் சீயிங் காப்பி கேட். இந்த பெண் எனர்ஜி வந்து இன்னொரு காப்பி கேட் வந்து ப்ரிட்டன் பண்ணி நான் தான் அது அப்படின்ற மாதிரி ஏமாற்றிட்டு சுற்றிட்டுருக்கு உங்களை சுற்றி. அதை வந்து கடவுள் பார்த்துப்பாங்க. நீங்கள் இதை பற்றி கண்டுக்கவே வேண்டாம். அந்த காப்பி கேட் வந்து அதோட கர்மாவை ஃபேஸ் பண்ணும். அதுதான் இங்கே 7 ஆஃப் சோர்ட்ஸ். அதாவது எவ்வளோ கீழ்த்தனமாக பண்ண முடியுமோ அவ்வளோ கீழ்த்தனமாக போயாச்சு.
இனிமே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. இது வந்து யூனிவர்சல் ஸ்டெப். யூனிவர்ஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து அவங்களோட டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப ப்ரிசைஸாக கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூ ஆர் கம்ப்ளீட்லி செக்யூர். நீங்கள் எதுக்குமே பயப்படவே தேவையில்லை. இந்த காதலும் இந்த கல்யாணமும் நிச்சயமாக நடக்கும். யாராவது அதை ஏமாற்ற ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க தான் ஏமாந்து போவாங்க, நீங்கள் இல்லை. நான் பார்க்குறேன். இந்த கெட்ட பெண்மணி இல்லை இந்த கெட்ட எனர்ஜி வந்து அவங்க கூட நிறையா பேர்த்த கூட்டம் சேர்த்துட்டு உங்களை ஏதாவது பண்ணணுன்னு பார்த்துட்ருக்கு. பட் அந்த கூட்டத்தையே கடவுள் வந்து கொத்தோட அள்ளிடுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் இத்தனை நாளாக தப்பான வழியில் போயிட்டீங்க. அது வந்து நான் கிளியராக பார்க்குறேன். கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எதையும் தள்ளி போட வேண்டாம், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண வேண்டாம். அடுத்தது வில் பவர். உங்களுக்கு வந்து அந்த வில் பவர் இருக்குது. உங்களால் எதையுமே சாதிக்க முடியும். அந்த வில் பவர்லேயே போயிட்டுருங்க. எதையும் வந்து ஒரு குழப்பத்துலேயோ எதையுமே தள்ளி போட வேண்டாம். மிட் நைட்டில் ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்கிறாங்க. மேபி நியூ இயர் வரப்போது. நீங்கள் உங்கள் காதலை சொல்கிறது அந்த மிட் நைட் கூட யூஸ் பண்ணலாம். நியூ இயர் விஷ் பண்ணிவிட்டு சொல்லணும்னா சொல்லலாம். இல்லை அந்த காதல் அந்த நேரத்தில் உங்களோட அப்பாலஜி சொல்லணும். இந்த ரீயூனியனை பார்த்திங்கன்னா அந்த பெண் எனர்ஜி கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி இருக்குது. அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மிட் நைட்டை யூஸ் பண்ணலாம். இது ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற டிப், லவ் டிப். ஏஞ்சல்ஸ் லவ் யூ லைக் த பேபி, சச் அ ஸ்வீட் ஹார்ட். அதுதான் இங்கே ஸ்வீட் ஹார்ட் கார்டு வந்திருக்கு. ஓல்டு ஸ்கூல். இதில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஓல்டு ஸ்கூல். ஸோ கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த ஓல்டு ஸ்கூல் டெக்னிக்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து இந்த மாடர்ன் இதில் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும். ட்ரான்சிட், அதை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, குக்கூன்லேருந்து வர மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரான்சிஷன் பீரியடில் இருக்கீங்க. உங்கள் வில் பவர் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு தேவை. உங்களை இந்த பெரிய தடையிலேருந்து முன்னாடி கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நீங்கள் ஒரு மிஸ்ட்ரீட், அதாவது இந்த ஆண் வந்து ஒரு பெண் எனர்ஜியை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் பார்க்குறது ஆணாக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குறது பெண்ணாக இருந்தால் உங்களை யாரோ மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. மிஸ்ட்ரீட்டட் அண்ட் ஏஞ்சல். மேபி இதை பார்க்குறது ஆணாக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களுக்கு நீங்கள் ஒருத்தங்களை தப்பாக ஹேண்டில் பண்ணது தான் காரணம். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதும், அவ்வளோதான் இங்கே இருக்கிறது. உங்களுக்கு அந்த புரிதல் வந்தால் போதும். உங்களுக்கு அந்த புரிதல் வந்துருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் இத்தனை நாளாக இருந்து ராங் ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து ரைட் ரூட்கான புரிதல் வந்திருக்கு. நிச்சயமாக நீங்கள் வந்து யூட்டர்ன் எடுத்து போக போகிறீங்க. ஸோ இந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் பர்சனல் லைஃப்லேயும் லவ் லைஃப்லேயும் யூ ஆர் கோயிங் டு பி வெரி ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹாப்பி. அண்ட் இந்த 2024 வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ என்ஜாய் யுவர் லைஃப். காட் பிளஸ் யூ. ஜெய் சாய்ராம்.